அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்மளாம் நம்மளை அழகுபடுத்தி கொள்ளுவதில் கொஞ்சம் சுமாரான ஆர்வம் எல்லாருக்குமே உண்டு. நான் ஏன் சுமாரான ஆர்வம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்மளாம் ஓரளவுக்கு இந்த குளிச்சுட்டு வந்து அலுவலகத்துக்கோ அல்லது வெளியில் போகிறக்கோ அல்லது எங்கேயுமே இல்லைனாலும் வீட்டில் இருந்தால் கூட அப்படி தலைக்கு எண்ணெயெல்லாம் போட்டு அல்லது க்ரீம் போட்டு தலைவாரி பவுட்ரு போட்டு பொட்டு வச்சு திருநீர் இட்டு இந்த தன்னை ஒழுங்காக காட்டிக்கொள்ளுவது அப்படின்றது எல்லாருக்குமே அந்த வழக்கம் இருக்குது. அது ஒன்றும் தப்பு இல்லை, அப்படி தான் இருக்கணும். ப்ரெசன்டபுளாக இருப்பதுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்கணும். அப்படியே பரட்ட தலையோட தூங்கி வழிஞ்ச மூஞ்சோட மற்றவங்கள போய் பார்த்துட்டு இருக்க முடியும் அல்லது வீட்டில் இருக்க முடியும். ஒரு ஃப்ரெஷ்னஸ் மனசுக்குள்ளே வரணும் அப்படின்னா தோற்றத்திலும் வெளியிலும் உடம்பாலும் நம்ம நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அது இயல்பு தான். ஆனால் இது ஒரு அளவோடு இருக்கணும். தினம் ஒரு பொண்ணு பியூட்டி பார்லர் போயிட்டு வருதுன்னு வைங்க, தினம். அப்போ அந்த பொண்ணை பற்றி என்ன நினைப்போம்? நம்ம நினைக்கிறோன்றதுக்காக இல்லை, அது மாதிரியான அணுகுமுறை சரியானு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சரி, அப்படியே இருந்துட்டு போட்டோம், தான் எப்பொழுதும் அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறது ஒன்றும் தப்பே இல்லை. ஆனால் நான் சொல்ல வர விஷயம் அழகாக இருப்பதை பற்றியே அல்ல. நீங்கள் அழகாக இருங்க, அதுக்காக எவ்வளோ வேணாலும் செலவழிங்க, ஒன்றும் தப்பே இல்லை. ஒரு வீட்டுக்காரர் ஏங்க எனக்கு ஒரு வைர நெக்லஸ் வேணுங்கன்னு ஒரு அம்மா கேட்டிருக்கிறாங்க. தபார் ரொம்ப சிக்கலாக தான் இருக்குது, டைட்டாக இருக்குது ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படின்னு அந்த அம்மா கையில் ஒரு 3000 ரூபாயை கொடுத்து, இதை வச்சு எப்படியாவது மேக்கப் பண்ணு, இந்த மாதம் இப்போ தான் தேதி 12ஆவது, இன்னும் 18 நாள் இருக்குது, எப்படியாவது கொஞ்சம் மேக்கப் பண்ணு அப்படின்ட்டுருக்கிறார். சரிங்க, நீங்கள் சொன்ன பிறகு அதுக்கு மேலே என்னங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. சாயங்காலம் பார்த்தா, ஏங்க எப்படிங்க இருக்கிறேன் நான்? ஏன் என்ன? இல்லை, நீங்கள் காலையில் ஒரு 3000 ரூபா கொடுத்து எப்படியாவது மேக்கப் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால் நான் உடனடியாக போய் பக்கத்து பியூட்டி பார்லரில் மேக்கப் பண்ணிட்டு வரலான்னு போயிட்டு வந்தேங்க. எப்படிங்க இருக்குது? அவருக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வந்தது. அவன் எந்த மேக்கப்பை சொல்லியிருக்கிறான், இந்த அம்மா எதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நாம் அழகாக இருக்க வேண்டும்னு ஆசைப்படுவதிலே தவறு இல்லை. ஆனால் அழகாக காட்டிக்கொள்ளுவதற்கு ஒரு பெரிய முயற்சி எடுக்கிற பொழுது அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? அண்மையில் மிகப்பெரிய அளவிலே தங்கம் என்பது ஒரு விலை உயர்வை சந்தித்திருக்கிறது. தங்கத்தோட விலை காலங்காலமாக ஏறிக்கிட்டே தான் போகுது. சில பெரியவங்கள்லாம் தன்னுடைய காலகட்டத்தை குறிப்பிடுறதுக்கே நீங்கள் போகிறீங்க, அவங்ககிட்ட பேசுனீங்கன்னு வச்சிங்களா, என் காலத்துலலாம் தங்கம் இருக்குதே, ஒரு பவுன் 25 ரூபா விற்றுது. 25 ரூபா. இன்றைக்கி ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாயை தாண்டி போயிடுச்சுப்பா. அப்போல்லாம் 25. ஒன்றே பெரியவரே, 25 ரூபா விற்றப்போ நீங்கள் எவ்வளவு பவுன் வாங்கினீங்க? எங்கே வாங்கிறது? சம்பளமே 2 ரூபா 3 ரூபா தானே. பார், ஒரு பவுனும் வாங்கலை. அப்புறம் அது 25,000 இருந்தால் என்ன, 2500 இருந்தால் என்ன? அப்போ வாழ்க்கை நிலையை, அந்த காலகட்டத்தை குறிப்பிடுறதுக்கு அவங்க பயன்படுத்துகிற வார்த்தையே தங்கத்தோட விலை தான். ஆனால் தங்கத்தை அணிந்து கொள்ளுகிற இந்த மோகம் இருக்கிறதே, அந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை. அது எல்லை மீறி போய்விட்டது. எல்லாருக்குமே தங்கம் அப்படின்னு ஒன்று வீட்டில் இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறது ஒரு பெருமை மட்டுமில்லை, தங்க நகையாக இருப்பது தான் தான் பெரிய பணக்காரன் என்பதை தீர்மானிப்பதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான அணுகுமுறை. ஒரு காலத்தில் முதலீடு செய்வதற்குன்னு வேறு வழியே கிடையாது. கோல்டாக வாங்கி வச்சாச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய நாட்டு இந்திய பெண்களுக்கு திருமணம் என்கின்ற ஒன்றே அவர்களுக்கு எவ்வளவு நகை சீர் செய்கிறார்கள் அப்படிங்கிறத வச்சு தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் வருகிறாள்னா மகாலட்சுமியே வருவதாக இருக்கு அர்த்தம். மகாலட்சுமியே நகை அணிந்து வந்தால்தான் நான் வரவேற்பேன் என்று சொன்னால் இது என்ன நியாயம் அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் எழுதுகிறார் அர்த்தமுள்ள இந்து மதத்தில். இது கண்ணதாசனுடைய 100ஆண்டு கொண்டாடுகிற நேரம் இது. அவர் சொல்கிறார், மகாலட்சுமியே வீட்டுக்குள்ளே வரா, ஆனால் மகாலட்சுமியே நகையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு தான் வரணும்னு யாராவது கேட்பாங்களா? அது எவ்வளோ முட்டாள்தனம்
அப்படின்னு அவர் எழுதுகிறார். தேவையில்லாமல் நம்முடைய பெண்களினுடைய வாழ்க்கையை இவ்வளவு பவுன் நகை, இவ்வளவு சங்கிலி, இவ்வளவு கிலோ பாத்திரங்கள் அப்படின்னு நகையோடும் பாத்திரத்தோடும் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை நாம் சம்பந்தப்படுத்தி வச்சு அவள் முகத்தில் இருக்க வேண்டிய புன்னகையை நாம் எடுத்து விட்டோமே. இது தவிர எத்தனை பெண்ணை பெற்றவர்களுடைய வாழ்க்கை அந்த பெண் திருமணமாகி போன பிறகு கடன்லையே கழியுதுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுவும் 2 பெண்ணை பெற்றவராக இருந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு செய்கிற திருமணத்திலேயே இவருடைய வாழ்நாள் சம்பாத்தியம் எல்லாம் கழிந்து விடுகிறது. இப்படி ஒரு சம்பிரதாயம்ங்கிறது நமக்கு தேவைதானா அப்படின்றத பெண்கள் முதல்ல யோசிக்கணும். எங்களுக்கு நகையெல்லாம் ஒன்றும் வேணாங்க, இதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை, அதை நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எஃப்டியில் போடுங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, எஸ்ஐபியில் போடுங்க, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு வீட்டில் இருக்கிற பெண்கள் எதிலெல்லாம் முதலீடு செய்யலாம்னு இப்போது இருக்கிற படித்த பெண்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை சொல்லணுமே தவிர ஒரு காலத்தில் வேறு வழி இல்லாமல் முன்னவர்கள் செய்த அதையே நாம் கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும்னு அவசியம் இல்லை. கேரளாவில் அண்டை மாநிலம், அங்கே ஒரு ஊரில் முடிவு எடுத்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, ஊர் பெரியவர்கள்லாம் சேர்ந்து இனிமே நம்ம ஊரில் நடக்கிற திருமணம், வளகாப்பு, அப்புறம் ரிசப்ஷன், இந்த மாதிரியான குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கப்படுகிறவர்கள், அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து வருகிறவர்கள் ஆடம்பரமாக நகைகளையெல்லாம் அணிந்து வருவது தேவையில்லை அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஏன் சில பேர் ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ கழுத்தில் 10 விரலையும் மோதிரம், கழுத்தில் சங்கிலி, அப்புறம் காதில் ஜிமிக்கி, தோடு, மூக்குத்தின்னு தான் எவ்வளவு பணக்காரர்னு ஸ்டேட்டஸை காட்டிக்கிற அநாகரீகமான விஷயத்தை செய்வார்கள். அது நாகரீகம் அல்ல. நான் பெரிய பணக்காரன் அப்படி நீங்கள் உண்மையான பணக்காரர் பாருங்கள், விதவிதமாலாம் நகையெல்லாம் போட்டு வரவே மாட்டார். ரொம்ப சிம்பிளாக வருவாங்க. ரொம்ப படித்த ரிஃபைண்டாக இருக்கிற பெண்கள் பாருங்கள், கச்சாமுச்சான் நகை நட்டுலாம் அணிஞ்சிக்கிட்டு வெளியில் வரவே மாட்டாங்க. ஏதோ சிம்பிளாக அப்படி போட்டுக்கிட்டு வருவாங்க. ஏதோ காதில் 2 தோடு, கையில் ஒரு மோதிரம், அவ்வளோதான். எளிமையாகத்தான் இருப்பார்கள். ஆடம்பரத்தை காட்டிக்கொள்வதற்காக, அந்தஸ்தை காட்டிக்கொள்வதற்காக நகையை பயன்படுத்த மாட்டார்கள். பணத்தை இதில் முதலீடு செய்ய 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 அதனுடைய விலை அதிகரித்து கொண்டு போகிறது. அதனுடைய விலை அதிகரிக்கிற பொழுது நம் நாட்டு பெண்ணினுடைய மதிப்பு என்பது குறைந்து கொண்டு போகிறது. திருமணமான எத்தனை பெண்களினுடைய வாழ்க்கை, உங்கள் அப்பா என்ன பெருசாக செஞ்சிட்டான், உங்கள் அப்பா என்ன பெருசாக தீபாவளிக்கு சீர் செஞ்சான், இதையே தாய்மார்கள் சொல்லி காட்டி காட்டி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய அந்த இளம் பெண்ணினுடைய வாழ்க்கையை குத்துயிராக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். முற்றிலுமாக நாம் எல்லோரும் பரிசீலித்து இனிமேல் இது வேண்டாம் என்று அந்த கேரள மாநிலத்தில் அந்த ஊர் பெரியவர்கள் எடுத்த முடிவை எல்லோரும் எடுக்க வேண்டும். அதுதான் நம் வீட்டு பெண்களினுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு உத்தரவாதமாக இருக்கும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.